இந்த வீடியோவில் நம்ம அட் ஃபார் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு இன்ட்ரடக்ஷன் எதுவும் தேவையில்லை. பிகாஸ் நம்மளுக்கு தெரியும் ஃபார்னா என்னென்னா இட்ரேஷன். அண்ட் டூ வந்து இஃப் வந்து எதுக்காக மாற்றினாங்க அட் இஃபா ஸ்டார் என்ஜிஎஃப்க்கு பதிலாக எதுக்காக இஃப் மாற்றினாங்கன்னு சொன்னோன்னா த சேம் ரீசன் தான் வந்து அட் ஃபாருக்கும் ஸ்டார் என்ஜிஃபாருக்கு பதிலாக. ஸோ அதே மாதிரி என்ஜிஃபாருக்கும் நம்ம எதுவும் ஃபாருக்கு வந்து எதுவும் இம்போர்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. பட் அட் என்ஜிஃபாருக்கு நம்ம இம்போர்ட் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி ஃபார் வந்து அட் ஃபார் வந்து டெம்பிள் இன்ஜினில் ஆங்குலரில் டிஃபால்ட்டாகவே இருக்குது. பட் வந்து ஸ்டார் என்ஜிஃபார் வந்து அப்படி கிடையாது. அது வந்து ஒரு டைரக்டிவ், அது ஸ்ட்ரக்சரல் டைரக்டிவ்னு சொல்லுவாங்க. பட் அட் ஃபார் வந்து ஸ்ட்ரக்சரல் டைரக்டிவ் கிடையாது, கண்ட்ரோல் ஃபோ. ஸோ அட் இஃப்பில் நான் என்னென்ன இன்ட்ரடக்ஷனில் சொன்னனோ ரீசன்ஸு அது சேம் ரீசன்ஸ் தான் வந்து அட் ஃபார். பட் ஒர்க்கிங் ஃபங்க்ஷனாலிட்டி தான் டிஃப்ரெண்ட்டு. இஃப்னா கண்டிஷ்னல் பார்த்து ரெண்டரிங் பண்ணும். ஃபார் வந்து நம்மளுக்கு அரே ஆப்ஜெக்ட்ஸ் இல்லைனா இது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்னா இட்ரேஷன் பண்ணி நம்மளால் ஒரு லிஸ்ட்டை வந்து என்ன பண்ண முடியும்னா டிஸ்பிளே பண்ண வைக்க முடியும். ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், எக்ஸாம்பிளுக்கு போய்க்கலாம். ஸோ இது எக்ஸாம்பிள் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு அரே ஆப்ஜெக்ட் வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு இடத்துல நான் காப்பி பண்ணதை இங்கே அந்த அரே ஆப்ஜெக்டை நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் அந்த அரே ஆப்ஜெக்ட். இது ஒன்றுமே இல்லை அரே, அதுக்குள்ளே வந்து ஜஸ்ட் ஒரு ஐடி ஒரு நேம் ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே, அவ்வளோதான். இது உங்களுக்கு வேணும், நீங்கள் ரொம்ப வெரி பிகினர்ஸ் அப்படின்னா நான் வேணால் இதை மட்டும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லைனா நான் கமெண்டில் பின் பண்ணி விடுறேன். இப்போ ஃபஸ்ட் காம்பனண்ட் போயிட்டு ஆல்ரெடி இப்போ நம்மள்ட்ட என்ன இருக்குது நேம் லிஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு அரே வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த அரே இருக்கிறத சேவ் பண்ணிப்போம். அதே மாதிரி ஃபஸ்ட் காம்போனன்ட் டாட் HTML போயிட்டு இங்கே என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிடுவோம், ஒரு டிவ் கொடுத்துப்போம். ஓப்பன் அண்ட் க்ளோஸ் டிவ் கொடுத்துப்போம். இந்த இஃப் ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டது, இது வேணால் வச்சுக்கலாம், இல்லைன்னா நம்ம கமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன், ஏன்னா அப்புறம் அதுக்கும் கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ நம்ம இப்போ கமெண்ட் பண்ணிடலாம் அதை. இப்போ இந்த டிவ்க்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஹெட்டர் கொடுத்துக்கோங்க. அந்த ஹெட்டிங்க்கு வந்து நேம் என்ன கொடுத்துக்கிறீங்கன்னா நேம்னு கொடுத்துக்கோங்க, ஏன்னா நம்ம நேமை தான் லிஸ்ட் பண்ண போகிறோம். கீழே இதில் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அட் ஃபார், இந்த ஃபாரில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட் அட் ஃபார்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஃபார் லூப்பை. நெக்ஸ்ட் வந்து ஐட்டம்னு கொடுக்குறேன். இந்த ஐட்டம் நான் இங்கே எதுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா இதுதான் நம்மளோட அரேயில் இருக்கிற ஒவ்வொரு டேட்டா, தட் மீன்ஸ் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டையும் ரீட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஐட்டம். அப்புறம் ஆஃப்னு போட்டுட்டு நெக்ஸ்ட் நம்மளோட அரே நேம் என்ன, நேம் லிஸ்ட். ஸோ இந்த நேம் லிஸ்ட்டை காப்பி பண்ணி இந்த ஆஃபுக்கு பக்கத்தில் நம்ம போடணும். ஓகேவா? ஸோ என்னது அட் ஃபார் கீவேர்டு நம்மளோட அரே லிஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் இது என்ன பண்ணும் ரீட் பண்ணி நம்மளுக்கு அந்த ஐட்டம் கொடுக்கும். தட் மீன்ஸ் அந்த ஐட்டத்தை ரெப்ரசன்ட் பண்ணணும் அதுக்காக. அதுக்கப்புறம் வந்து இந்த நேம் லிஸ்ட் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம ஆல்ரெடி வச்சுருக்க அரே ஆப்ஜெக்ட். இந்த ஆஃப் அப்படின்றது சொல்லுது இந்த தான் இட்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆஃப். ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஈவன் தோ இப்போ ஏன் எரர் வருது அப்படின்னா இப்போ இருக்கிற இந்த நியூ ஃபங்க்ஷனாலிட்டியில் நம்ம கண்டிப்பாக டிஃபால்ட்டாக மேனிட்டரி என்ன பண்ணால் ட்ராக் யூஸ் பண்ணணும். ஓகே, இந்த ட்ராக் வந்து நான் என்னவா யூஸ் பண்ணோம் அப்படின்னா எது யூனிக் ஐடியோ நம்ம அதை கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்மளுக்கு இதில் என்ன இருக்குது யூனிக் ஐடி 0 1 2 3, ஏன்னா நேம் வந்து சேமாக வரலாம், ஐடி வந்து கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கணும். ஸோ அந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற ஐடியை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் ட்ராக் கொடுக்குறோம். இந்த ட்ராக் என்ன அப்படின்னா உங்களோட அரே லிஸ்ட்டில் இருக்கிறத ஒவ்வொன்றையும் அதை என்ன பண்ணணும்னா ட்ராக் பண்ணும். ஸோ அதை நம்ம யூனிக் ஐடி கொடுத்தோம் அப்படின்னா நாளைக்கு ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா இது பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூவை தடுக்கும். அண்ட் டூ ஒவ்வொரு டைமும் அது போய் வந்து லூப்பில் இருக்க எல்லாத்தையும் ரீட் பண்ணாமல் எது சேஞ்ச் ஆகிருக்கோ அதை மட்டுமே அது வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கும். ஸோ ட்ராக் யூஸ் பண்ணல அப்படின்னா நம்மளுக்கு கம்பைல் டைம் அப்போ கண்டிப்பாக எரர் வரும். ஸோ இப்போ இருக்கிற நியூ ஃபியூச்சர் அட் ஃபாரில் வந்து இந்த ட்ராக் வந்து மேனிட்ரி. ஸோ இதுக்குள்ளே நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு நேம் லிஸ்ட், இந்த நேம் லிஸ்ட்டில் இருக்க அரேவை என்ன பண்ணணும் ஐட்டம் ஒவ்வொன்றா ரீட் பண்ணும். ஸோ ரீட் பண்ணும்போது இந்த ஐட்டமில் தான் நம்மளுக்கு ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் இருக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் இருக்கிறத நம்ம எப்படி வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம், தட் மீன்ஸ் வந்து எப்படி வந்து விசிபிள் பண்ணலாம் UIL அப்படின்னா நான் இங்கே ஒரு டிவ் போட்டுக்கிறேன். டிவ் போட்டுட்டு டபுள் இன்டர்போலேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் ஐட்டம் டாட் நான் இங்கே என்ன நேம் கொடுத்துருக்கோம் ஆப்ஜெக்ட்டுக்கு நேம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் நேமை நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ என்ன ஆகும் அப்படின்னா
ஃபஸ்ட் வந்து இந்த லிஸ்ட்டை வந்து இது ஐடென்டிஃபை பண்ணிக்கும். இந்த லிஸ்ட் ஐடென்டிஃபை ஆனதுக்கப்புறம் இது அரேன்னு தெரிஞ்சிடும். ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொன்றா தட் மீன்ஸ் ஃபஸ்ட் வந்து இந்த ஐட்டம்குள்ளே போய் இதை ரீட் பண்ணும், அப்புறம் இந்த ஐட்டம் எடுத்து இதை ரீட் பண்ணும், இந்த ஐட்டம். ஸோ இப்படி ஒவ்வொரு ஐட்டமாக ரீட் பண்ணி நம்ம என்ன கேட்டிருக்கோம் நேம், ஸோ அதை மட்டும் என்ன பண்ணும் நம்மளுக்கு விசிபிள் ஆகும். ஸோ ஐடி வந்து ட்ராக் பண்ணும் இது எந்த ஐடியோட நேம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம போய் ப்ரௌசரில் பார்க்கலாம் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு நேம் அண்ட் அதோட லிஸ்ட் வந்துருச்சு. இப்போ நம்ம அதே இன்ஸ்பெக்ட் போய் பார்த்தோன்னா பாருங்கள், டிவ் நம்பர் ஆஃப் த டைம் டிவ் வந்து இட்ரேட் ஆகிருக்கு, ஸ்டில் டேட்டா இருக்கிற வரைக்கும். ஒருவேளை நம்மளுக்கு டேட்டா இல்லை, நம்மளோட நேம் லிஸ்ட் வந்து எம்டியாக இருந்துச்சுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத இப்போ பார்ப்போம். இப்போது நான் சொன்ன எம்டியாக இருக்கிற சினாரி பார்ப்போம். ஸோ அந்த சினாரி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஒரு எம்டி அரே ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம ப்ரீவியஸாக இருக்கிறத டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அது அப்படியே இருக்கட்டும். நான் வேறு நேம் எடுக்கிறேன், என்னென்னா ஐட்டம் லிஸ்ட்டுன்னு நான் நேம் கொடுத்து அது வெறும் எம்டியாக வச்சுக்கிறேன். ஸோ இது ஒரு எம்டி அரே. இப்போ நான் இதை சேவ் பண்ணிட்டோம். என்ன பண்ணுறேன்னா இந்த எம்டி அரேவை நான் இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி கொடுக்குறேன். இன்னொரு @for கொடுத்துக்கோங்க, @for. இப்போது இந்த @forல நம்மளுக்கு நேம் என்ன இருக்குது, ஐட்டம் லிஸ்ட்டுன்னு இருக்குது இல்லையா. நான் கொடுத்துருக்கேன் எம்டியோட அரே நேம் என்னது, ஐட்டம் லிஸ்ட்டு. ஸோ இதுக்கு வந்து எதுவுமே இல்லாதனால நான் சும்மா டாலரை இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா அதே வந்து என்ன பண்ணிக்குன்னா ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்குமே வந்து ஒவ்வொரு வேல்யூ எடுத்துக்கும், 0 1 2 அப்படின்னு எடுத்துக்கும். ஸோ நான் இப்படி கொடுத்துட்டேன். இப்படி கொடுத்ததுக்கப்புறம் இப்போ இது எனக்கு எம்டியாக இருக்குது. நான் இதை டிஸ்பிளே வேறு பண்ண சொல்கிறேன், வெறும் ஐட்டம் மட்டும். இப்போ நான் இதை டிஸ்பிளே பண்ண சொல்கிறேன், ஆனால் எனக்கு இங்கே வேல்யூ கிடையாது. அப்போ இங்கே வந்து செக் பண்ணிட்டு வேல்யூ இல்லைன்னா என்ன பண்ணும், ஒன்றுமே டிஸ்பிளே பண்ணாது, இதுக்குள்ளேயே வராது. ஸோ இந்த மாதிரி சினாரியோவில் என்ன பண்ணணும்னா @empty யூஸ் பண்ணணும். ஸோ @empty யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இதுக்குள்ளே ஒரு div கொடுத்துக்கணும். இந்த empty கீவேர்டு என்ன அப்படின்னா இது வந்து எப்போ பாருங்கள், the block to display when the loop variable is empty. எப்போ வந்து இது எம்டியாக இருக்கும், இந்த அரே எப்போது இதில் நம்ம கொடுத்துருக்குற இந்த வேரியபிள் எப்போ எம்டியாக இருக்கோ அப்போ இந்த @empty என்ன பண்ணும் அப்படின்னா செக் பண்ணி ஒரு வேளை ஓகே இது எம்டியாக இருக்குதுன்னு சொல்லி அதை என்ன பண்ணோன்னா நம்ம கொடுக்குற டெக்ஸ்ட்டையோ வேரியபிளையோ வேல்யூவையோ அது என்ன பண்ணும் அப்படின்னா ரெண்டர் பண்ணும் HTML. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுத்துக்கிறேன் ஐட்டம்ஸ் நாட் ஃபவுண்ட். இப்போ இதை சேவ் பண்ணிப்போம். இதை சேவ் பண்ணிவிட்டு இப்போ ப்ரௌசரில் போய் செக் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள் ஐட்டம் நாட் ஃபவுண்டுன்னு வந்திருக்கு. ஸோ வேல்யூ இருந்தால் உங்களுக்கு வேல்யூ லிஸ்ட் பண்ணும், இல்லை வேல்யூ இல்லைனா அதை வந்து செக் பண்ணி லிஸ்ட் பண்ணுறதுக்கு @empty யூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் ஒரு கொஷின் வரலாம், ஓகே இப்போ அரேவாக இருக்குது நாங்கள் இட்ரேட் பண்ணிட்டோம், இதே ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தால் இல்லை நான் ஒரு ஸ்ட்ரிங்கை மட்டும் எனக்கு வந்து லூப் பண்ணோம் அப்படின்னா இதில் பண்ண முடியுமா, கண்டிப்பாக பண்ண முடியும். அது எப்படின்னு இப்போ பார்ப்போம். ஓகே இப்போ நான் ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், என்னோடய கண்ட்ரோல் TSக்கு போய்ட்டு நான் இங்கே ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். என்ன அப்படின்னா ஸ்ட்ரிங் நேம், ஒரே ஒரு ஸ்ட்ரிங் நேம் கொடுக்குறேன். நான் இங்கே ஸ்ட்ரிங் நேம் நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம், நான் சும்மா இப்போ ஆங்குலர்னே கொடுக்குறேன். சேவ் பண்ணிக்கோங்க. தென் HTML பக்கம் வந்துக்கலாம். இப்போது ப்ரீவியஸாக இருக்க எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நம்ம புதுசாகவே ஒரு ஃபார் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் ஸோ இந்த ஃபாரில் இது வந்து ஐட்டம் தான் இருக்கணுமானா இல்லை, நீங்கள் எந்த நேம் வேணால் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நான் வந்து ஸ்ட்ரிங் தான் கொடுத்துருக்கேன். இப்போ என்னோடய ஸ்ட்ரிங்க்கு நான் என்ன வேரியபிள் கொடுத்துருக்கேன், str நேம். இதை நான் காப்பி பண்ணி இங்கே போட்டுக்கிறேன். இங்கே நான் சும்மா என்ன பண்ணிக்கிறேன்னா CHR போட்டுக்கிறேன். இங்கே நம்ம எந்த நேம் வேணால் கொடுக்கலாம், ஜஸ்ட் அங்கே எந்த நேம் கொடுத்தாலும் அது என்னவு ஐட்டமாக தான் நம்மளுக்கு ரெப்ரசன்ட் பண்ணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இதை டிஸ்பிளே பண்ணணும், எனக்கு எப்படி ஒவ்வொன்றா ரீட் ஆகுது, அது ஒவ்வொன்றுக்கும் இண்டெக்ஸ் செட் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் UIயில் UL யூஸ் பண்ணுறேன். அண்ட் LI யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 1 by 1 லிஸ்ட்டாக வந்து காமிக்கும். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்டர்போலேஷனுக்குள்ளே $index கொடுத்துக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் எதுக்கு எது செட் ஆகிருக்குன்னு. இப்போ லைக்குள்ளே கேர் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்மளோட ப்ரௌசரில் போய் செக் பண்ணுவோம் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. இது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆங்குலர்ன்ற இந்த ஸ்ட்ரிங் அப்படியே எடுத்து ஏவை ஒரு டைம் ரீட் பண்ணியிருக்கோம், என்ன ஒரு டைம் ரீட் பண்ணியிருக்கோம், அது ஒவ்வொன்றுக்குமே இண்டெக்ஸ் என்ன ஆயிருக்கும், செட் ஆகிருக்கும். இப்போ போய் பார்ப்போம். இப்போ பாருங்கள் தெரியுதா 0A. நான் உங்களுக்கு இதுலேயும் காமிக்கிறேன்.
இன்ஸ்பெக்ட் பண்ணி நான் காமிக்கிறேன், இது உங்களுக்கு புரியும். ஸோ இது ரெண்டுமே பார்க்கும்போது நல்ல ஐடியா கிடைக்கும். இப்போ இந்த ஒவ்வொரு யூஎலும் நம்மளுக்கு கிரியேட் ஆகிருக்கு, அதுக்குள்ளே ஒரு லிஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். 0A அப்படின்னா 0ன்றது இண்டெக்ஸ் நம்பரு. ஸோ ANG அப்போது ஒரு ஸ்ட்ரிங்கையுமே அதனால் என்ன பண்ண முடியும், தனித்தனியாக ரீட் பண்ண முடியும். ஸோ அட்ஃபார் வந்து ஒன்லி இதுக்கு வந்து அரே மட்டும் இட்ரேட் பண்ணுறதுக்கு இல்லை, ஸ்ட்ரிங், ஆப்ஜெக்ட் இது எல்லாத்தையுமே அது இட்ரேட் பண்ணும். நெக்ஸ்ட் ஆப்ஜெக்டை இதே மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்ப்போம். இப்போ ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி எப்படி இட்ரேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிப்போம். என் ஆப்ஜெக்ட்டுக்கு நான் நேம் வந்து ஆப்ஜெக்ட் லிஸ்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன், அதில் நான் நேம் ப்ராப்பர்ட்டி கொடுத்துக்கிறேன், நேமில் டெஸ்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன். தென் வந்து ஒரு பிளேஸ் கொடுத்துக்கிறேன், பிளேஸ் வந்து ஊட்டின்னு கொடுத்துக்கிறேன். தென் வந்து ஒரு கிரேட் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஆப்ஜெக்டை நம்ம ஃபார் லூப்பில் என்ன பண்ணலாம், பைண்ட் பண்ணலாம். ஸோ HTML போய்க்கோங்க. ஸோ @for இப்போது இது ஆப்ஜெக்டாக இருக்குது, இது எப்படி வந்து இட்ரேட் பண்ணும் அப்படி தான் நீங்கள் யோசிக்கிறீங்க. சரி எப்படின்னு பார்ப்போம். இந்த ஆப்ஜெக்ட் லிஸ்ட்டை நான் இங்கே கொடுத்துட்றேன், இங்கே வந்து ஆப்ஜெக்ட் ஐட்டம்னு கொடுக்குறேன். எல்லாம் கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம், ஆனால் எரர் ஏன் வருது அப்படின்னு செக் பண்ணோம் அப்படின்னா, எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கோம், அப்போ ஏன் எரர் வருது? ஸோ மோஸ்ட்டாக வந்து ஆப்ஜெக்டை எப்படி இட்ரேட் பண்ணும், ஏன்னா இது வந்து செக் பண்ணும் இது அரே மெத்தடா இல்லைனா இது இட்ரேட் பண்ணக்கூடிய இட்ரேட் மெத்தடான்னு தான் செக் பண்ணும். ஸோ இது இட்ரேட் மெத்தட் இல்லை, ஏன்னா இது ஒரு ஆப்ஜெக்ட். அப்போ இது என்ன பண்ணுது, எரர் த்ரோ பண்ணுது. என்ன எரரு, symbol.iterated என்ன சொல்லுது, டைப் வந்து கண்டிப்பாக என்னவாக இருக்கணும், symbol.iterated மெத்தடாக இருக்கணும். ஏன்னா அதுதான் என்ன பண்ணும், இட்ரேட்டடுக்கான வேல்யூஸை வந்து அது வந்து ரிட்டர்ன் பண்ணும். அதான் இட்ரேட்டட்னு சொல்லுவாங்க. அதை தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க, மஸ்ட் ஹேவ் symbol.iterated மெத்தட் தட் ரிட்டர்ன்ஸ் அண்ட் இட்ரேட்டட். அப்போ நீங்கள் சொன்னீங்களே @forல வந்து நம்ம ஆப்ஜெக்டிவ் வச்சு லூப் பண்ணலாம், பட் இதோட ஆப்ஜெக்டோட டைப் என்னவாக இருக்கணும் அப்படின்னா system.iterated இருக்கணும். சரி ஓகே, symbol.iterated என்ன, symbol.iterated என்ன அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இட்ரேட்டர் ப்ரோட்டோகால் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்டை இட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து டிஃபைன் பண்ணுறதோ இல்லை அதை கஸ்டமைஸ் பண்ணி நம்ம ஃபார் லூப்பில் அதை வந்து லூப் பண்ணுறது தான் வந்து இட்ரேஷன் ப்ரோட்டோகால். ஸோ இன்பில்டாகவே, தட் மீன்ஸ் நேச்சுரலாகவே இப்போ பிறக்கும் போது இவங்க வந்து ரொம்ப டேலண்டான பர்சன், ட்ராயிங்கில் இவங்க டேலண்டான பர்சன், டான்ஸில் அது வந்து அவங்க நேச்சுரல் அப்படின்வாங்க. நம்ம போய் கற்றுக்கிறது வேற, அது நேச்சுரலாகவே இருக்கிறது வேற. அதுதான் வந்து அரேவும் மேப்பும் வந்து இன்பில்டாகவே நேச்சராக அது உருவாக்கும் போதே வந்து அது ஒரு இட்ரேஷனாக தான் உருவாக்கியிருக்காங்க. ஆனால் ஆப்ஜெக்ட் அப்படி உருவாக்கலை, அது இட்ரேஷன் கிடையாது. அப்போ அந்த ஆப்ஜெக்டை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இட்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதை டிஃபைனோ கஸ்டமைசேஷன் பண்ணுறது தான் இட்ரேஷன் ப்ரோட்டோகால். அதுக்காக யூஸ் பண்ணப்படுறது தான் symbol.iterated மெத்தட். symbol.iterated என்னன்னு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஒன்றுமே கிடையாது. என்னது, ஒரு ஆப்ஜெக்டை நம்ம எப்போ இட்ரேட் பண்ணணுமோ அப்போது அதுக்கேற்ற மாதிரி அதை இட்ரேஷனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு கன்வெர்ட்டுன்னு சொல்லலாம், அதை டிஃபைனுன்னு சொல்லலாம். எதை யூஸ் பண்ணி, symbol.iterated யூஸ் பண்ணி. ஸோ யூஸ் பண்ணும்போது அது என்ன பண்ணும், நம்மளுக்கு இட்ரேட்டடாக தான் ரிட்டர்ன் பண்ணும். அது இட்ரேட்டடாக ரிட்டர்ன் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஃபார் லூப்பில் இட்ரேட்டடாக யூஸ் பண்ண முடியும். ஓகே, இது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறது, ஆப்ஜெக்டை நம்ம இட்ரேட்டட் மெத்தடாக மாற்றணும்னா அதுக்கு எந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணணும், ஸ்ப்ரெட் மெத்தட் யூஸ் பண்ணணும். ஸ்ப்ரெட் மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட ஆப்ஜெக்டை இட்ரேட்டட் மெத்தடாக மாற்றும். ஸோ அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும், இட்ரேட் பண்ண முடியும். ஸோ இட்ரேட்டட் மெத்தட்னா என்னது, symbol.iterated. ஸோ இப்போ இந்த symbol.iterated மெத்தடை மாற்றுறதுக்கு ஸ்ப்ரெட் மெத்தட் என்னவா ஒர்க் ஆகும்னா உங்கள் ஆப்ஜெக்டை அன்பேக் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு டப்பா வச்சுருக்கோம், அதில் நம்பர் ஆஃப் த ஐட்டம்ஸ் வச்சுருக்கோம்னா அது பிரிக்கும் போது என்ன பண்ணுவோம், எடுத்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருப்போம். த சேம் அந்த ஆப்ஜெக்ட்ன்ற பாக்ஸில் ப்ராப்பர்ட்டிஸ்ன்ற ஐட்டம்ஸை எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அரேவை டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ அது இப்போ என்னவா ரிட்டர்ன் பண்ணும், நம்மளுக்கு இட்ரேட்டட் ஃபார்மேட்டில் ரிட்டர்ன் பண்ணும். ரிட்டர்ன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்மளால் லூப்பில் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் 3 டாட்ஸ். ஒரு ப்ராக்கெட்குள்ளே நம்ம 3 டாட்ஸ் கொடுத்தோன்னா அதுதான் ஸ்ப்ரெட் மெத்தட்.
இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கேன், நான் எக்ஸாம்பிள் போட்டுருவேன் பாருங்கள். ஆப்ஜெக்ட்ன்றது என்னது, ஒரு ஆப்ஜெக்ட். நேம் ஜேம்ஸ்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்டை நான் இப்போ என்னவா மாற்றுறேன், ஸ்ப்ரெட் மெத்தட்குள்ளே போட்டு சிம்பிள் டாட் இட்ரேட்டட் மெத்தடாக கன்வெர்ட் பண்ணணும். அப்படின்னா அதுக்கு நான் ஸ்ப்ரெட் மெத்தட் யூஸ் பண்ணணும். ஸோ நான் இங்கே 3 டாட்ஸ் கொடுத்து அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணியிருக்கேன், இப்போ அன்பேக் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அது என்னவா இருக்குது, அரேவா இட்ரேட்டடாக ரிட்டர்ன் ஆகும். ஸோ இப்போ நம்ம போய் எக்ஸாம்பிள் பார்ப்போம், இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ ஸ்ப்ரெட் மெத்தட் யூஸ் பண்ணி இங்கே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிள் டாட் இட்ரேட்டடாக நம்ம டைப்பாக மாற்றலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நான் ஜஸ்ட் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி செட் பண்ணுறேன். அதுக்குள்ளே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ப்ராக்கெட் கொடுக்குறேன். இதான் சின்டெக்ஸ். 3 டாட்ஸ் இதான் ஸ்ப்ரெட் மெத்தட். இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ சிம்பிள் டாட் இட்ரேட்டட் வந்து மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்குள்ளே தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ஆப்ஜெக்ட் லிஸ்ட். இப்போ என்ன ஆயிரும், கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்ஸ் இது கன்வெர்ட் பண்ணோன்னே இது நீங்கள் கன்சாலில் போட்டு பார்க்கணுன்னாலும் பார்க்கலாம் ஆப்ஜெக்டாக எப்படி கன்வெர்ட் ஆகிருக்குன்னு. அதுக்காக நான் இங்கே கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே நான் என்ன பண்ணிக்கிறேன், கன்சால் டாட் லாக், இதுக்குள்ளே ரிசல்ட் திஸ் டாட் ரிசல்ட். அவ்வளோதான். இது என்ன ஆயிரும், இப்போது நம்மளுக்கு இட்ரேட்டட் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ எரர் வராது. ஏன்னா இப்போ இருக்கிறது இது இட்ரேட்டட் டைப்பில் இருக்குது, சிம்பிள் டாட் இட்ரேட்டட் டைப்பில் மெத்தடில் இருக்குது. இப்போ வரலையா, இப்போ நம்ம இதுக்குள்ளே என்ன பண்ணி பார்ப்போம்னா ஒரு யூஎல், அதுக்குள்ளே ஒரு எல்ஐ, அதுக்குள்ளே நான் இந்த ஆப்ஜெக்டை மட்டும் கொடுத்து பார்க்குறேன். ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே ஆப்ஜெக்ட் ஐட்டம், ஓகேவா? இதில் என்ன நேம் கொடுத்துருக்கோம், நேம். அதுக்கப்புறம் நம்ம இங்கே டெக்ஸ்ட் கொடுக்கறனா கொடுத்துக்கலாம். ஸோ மோஸ்ட்டாக இது ஆப்ஜெக்டாக எடுக்கிறனால நான் இது தேவையில்லை, நம்ம வெறும் டிவ் மட்டும் போட்டுப்போம். ஐயோலாம் தேவையில்லை. ஓகே, ஆப்ஜெக்ட் ஐட்டம் நேம். ஸோ நம்மளுக்கு நேம் மட்டும் டிஃபைன்ட் ஆகும். இல்லை நம்ம லிஸ்ட் போட்டு கூட பார்க்கலாம், இல்லைன்னா தேவையில்லை, நம்ம இப்படியே வச்சுப்போம், நேம் வரும். ஸோ நெக்ஸ்ட்டில் போயிட்டு வரும்போது என்ன ஆகும், நம்மளுக்கு இன்னொரு எல்லை போட்டிங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட்டில் போயிட்டு வரும்போது ஆப்ஜெக்ட், இப்போதுக்கு நான் ஒரே ஒரு நேம் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம வந்து இதுலேருந்து நேம் மட்டும் நம்ம இப்போ எடுத்துகிட்டு இப்போ நம்ம போய் ப்ரௌசரில் பார்ப்போம். நான் சேவ் பண்ணிவிட்டு எல்லாமே இப்போ போய் ப்ரௌசரில் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டுன்னு வந்திருக்கு. ஏன்னா நம்ம அதான் கொடுத்துருந்தோம் ஆப்ஜெக்டில் நேம் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. லிஸ்ட்டில் கொடுத்தனால இந்த டாட் வந்திருக்கு. கன்சாலில் போய் பார்த்தோன்னா இங்கே பாருங்கள் எப்படி அரே ஆப்ஜெக்ட் வந்து எப்படி இட்ரேட்டட் மெத்தட் அரேவாக கன்வெர்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஸோ இது வந்து இப்படி தான் ஒர்க் ஆகும் ஃபார் லூப்பு. ஸோ இது இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது ஃபார் லூப்பில். அண்ட் இப்போ நான் கடைசியாக சொல்லி கொடுத்த இந்த இட்ரேஷன் மெத்தட் ஆங்குலருக்கு மட்டும் கிடையாது, ஜாவா ஸ்கிரிப்ட் இது காமன். ஜாவா ஸ்கிரிப்ட் நீங்கள் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அங்கே எல்லாமே நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.